அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். என்னடா இது கும்பிடெல்லாம் பெருசாக இருக்கே, அதே போல் இந்த பயங்கரமான வெயில் காலத்துலேயும் புழுக்கம் இருக்கிற காலத்துலேயும் இப்படி ஒரு போர்வையை குளிருக்கு போத்துற மாதிரி போத்திட்டு இருக்கேனேன்னு உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் இருக்கும். இந்த ஆச்சரியம், இதற்கு பின்னாடி இருக்கிற சில செய்திகள், இப்போ நான் சொல்ல போகிற முக்கியமான சில விடயங்கள், இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய ஆதீஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸ் சேனலை ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் காட்டும், நீங்கள் உடனடியாக பார்க்க முடியும், ரசிக்க முடியும், நிறைய விஷயங்களை புரிஞ்சு கொள்ள முடியும். அடுத்தது உங்கள் நண்பர்களெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். பகிர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று நம் முன்னோர்கள், பெரியோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் நீங்கள் இன்பம் பெற்றால் அதை பிறருக்கு பகிருங்கள். நாம் துன்பம் பெற்றால் அதை பிறருக்கு பகிரக்கூடாது. ஆனால் துன்பம் என்ன என்பதை நாம் உணர்த்தணும். சரிங்களா? அதுதான் நம்மளுடைய கொள்கை. அதே போல் உங்களுடைய கருத்துக்களை, அற்புதமான கருத்துக்களை, நல்ல சிந்தனைகளை நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்போ தான் நம்ம நிறைய புரிஞ்சிக்க முடியும். நான் புரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை நாம் பண்ண முடியும், பேச முடியும், வீடியோக்களாக உங்களுக்கு கொடுக்க முடியும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னா, மிக முக்கியமாக இன்றைக்கு ஒருத்தர் இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா, அவர் சொல்லியிருக்கிறார். யார் ஒரு இப்போது நம்முடைய தற்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர். ஆனால் தற்போது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவருக்கு பதவிக்காலம் முடிய போகுது. காரணம் என்ன? தேர்தல் வரப்போகுது. இப்போ 2026 தேர்தல் வரப்போகுது. 2021 அவரை தேர்ந்தெடுத்தோம். அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் என்று அவர்கள் அனைவரையும் தேர்ந்தெடுத்தோம். இது திமுகவை சேர்ந்தவர், திமுகவின் கட்சியோட தலைவராக இருக்கிறார். சரிங்களா? இவர் தான் மு.க. ஸ்டாலின். அவங்க அப்பா பேர் மு. கருணாநிதி. சரிங்களா? இவரை பற்றி நம்ம பார்ப்போம். இவர் ஒரு முக்கியமான விடயம் ஒன்று சொல்லியிருக்காரு. இப்போ என்ன அப்படின்னா, இன்றைக்கு அவர் தேர்தல் விண்ணப்பம் கொடுக்குறாங்க இல்லையா, இப்போ வேட்பாளர்கள் அனைவரும் தங்களுடைய பெயர், அவங்களுடைய விவரங்கள், முழு விவரங்கள் அனைத்தையுமே விண்ணப்பத்தில் சேர்க்கணும். அது விதிமுறை. அப்போ அந்த விண்ணப்பத்தில் சேர்க்கும்பொழுது இந்த பெயர் குறிப்பிடுறாங்க, முகவரி குறிப்பிடுறாங்க, அப்புறம் அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவர், அப்புறம் குடியுரிமை பெற்றவரா, இப்படிங்கிறதெல்லாம் இங்கே பதிவிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அவர்கள் செய்யக்கூடிய வேலை, தொழில்னா தொழில், அதுக்கப்புறம் அதோடைய வருமானம் என்ன, அவருடைய குடும்ப ஆட்கள், நபர்களுடைய எண்ணிக்கை என்ன, யார் யார், இதையெல்லாம் குறிப்பிடணும். இப்போ ஒரு முழு விவரங்கள் அவங்க குறிப்பிடணும். இந்த முழு விவரங்கள் என்பது இப்போ ஒரு அரசு மேற்கொள்கிற இந்த நடவடிக்கைகள் எல்லாம், அந்த தகவல் பெறுகின்ற இந்த நடவடிக்கைகளில் எல்லாம் பொதுவாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? உண்மையை தான் சொல்லணும். சரிங்களா? அதுதானே உண்மை. ஒரு சாதாரண ஒரு பொதுமக்களுக்கு கூட அந்த அவங்கள பற்றின தகவலை உண்மையாக இருக்கா அப்படின்றத பரிசோதனை பண்ணுறாங்க. பொய்யா இருக்கும் சூழலில் அந்த நபர் குற்றவாளியாக பார்க்கப்படுகிறார், ஒரு தவறு செய்தவராக பார்க்கப்படுகிறார். அவருடைய மனு அல்லது அவர் மேற்கொள்கிற நடவடிக்கை, அரசிடம் பெறுகின்ற எந்த விதமான சலுகைகள் எதுவாக இருந்தாலும் கூட அதெல்லாம் நீக்கப்படுகிறது, திரும்ப பெறப்படுகிறது. இப்படின்றது தான் உண்மை. அப்படி இருக்கும்போது, ஏன்னா போலி சான்றிதழ் அளித்துள்ளார், போலியாக இவர் சொல்லியிருக்கிறாரு, போலியாக கணக்கு காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி சாதாரண நபர்கள் அல்லது ஒரு தொழில் நிறுவனர் இவங்க எல்லாமே பொய்யான தகவல்கள் கொடுத்தா அவங்கள புறக்கணிக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் இன்றைக்கு நடந்திருக்கிற ஒரு விடயம் பார்த்திங்கன்னா, ரொம்ப நகைச்சுவையாக, இது நகைச்சுவையா, சிரிப்பா, அல்லது கேலி கூத்தா, அல்லது ரொம்ப வருத்தம் தரக்கூடிய செய்தியா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பல வகைகளை இதை சிந்திச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, மிக முக்கியமாக அதுக்கு முன்னாடி இந்த சால்வையோட இதை சொல்லிடுறேன். என்னென்னா, ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போனேங்க. என்ன பேச அழைச்சிருந்தாங்க. அதுக்கு மதிப்பு கொடுத்து இந்த கூட்டம் ஏற்பாடு செய்தவங்க ஒரு பொன்னாடை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போத்துனாங்க. பொன்னாடைனா பொன்னான ஆடை கிடையாது, நூலால் தான், பருத்தி நூல், டெரிகாட்டு நூல், அதில் ஜரிகை கொண்ட நூல், இதெல்லாம் வச்சு செய்கிறது தான், இது நெய்தது தான். ஆனால் பேருக்கு சொல்கிறது, பெருமையாக சொல்லக்கூடியது பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இந்த சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு, ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடை போர்த்தப்படுகிறது, மலர் மாலை சூட்டப்படுகிறது, சந்தன மாலை சூட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக போர்த்துவாங்க. அடுத்தது கை தட்டுவாங்க, வரவேற்பாங்க, ஒரு புத்தகம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் மாலை மரியாதையெல்லாம் செலுத்துவாங்க, அப்புறம் அவரை பேச வைப்பாங்க. அதுதான். அது மாதிரி இது போட்டது. யாருக்கு போட்டது? அரசியல்வாதிகளுக்கு போட்டது. சரிங்களா? இந்த வகையில் இதுதான் இதோடைய வரலாறு. என்ன, இதுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. என்னென்னா, நாம் மேலாடை இல்லாத சூழ்நிலையில் ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. அப்போது மேலாடை வாங்கிறதுக்கு வசதி இருக்காது, வேற ஒன்றும் இல்லை. அது மறுக்கப்பட்ட காலம், அந்த அரசியல், அதெல்லாம் ஒன்று இருக்குது. அது நம்ம பிறகு பேசுவோம், இன்னொரு நாள் பேசுவோம். ஆனால் ஒரு மேலாடை கூட இல்லாத நிலை இருந்த சூழ்நிலையில், பொருளாதார நிலையில் வறுமையில் இருந்தது போது, சரிங்களா, அந்த சூழ்நிலையில்
நமக்கு வந்து ஆடைய ஒரு கல்வி கற்று அல்லது மிக முக்கியமான இடங்களில் முன்னேறி வரும்பொழுது, ஒரு கவிஞராக வரும்பொழுது, இலக்கியவாதியாக வரும்பொழுது, ஒரு அரசியல்வாதியாக வரும்போது, மக்களுக்காக உழைக்கின்ற நற்பணியாளர்களாக வரும்பொழுது, சமூக செயற்பாட்டாளர்களாக வரும்பொழுது, ஏன் மக்களுடைய தலைவர்களாக வரும்பொழுது, ஒரு மேலெழுந்து வரும்பொழுது, அவர்களுக்கு மதிப்பளிக்கப்படும் விதமாக இந்த இதை வந்து மானத்தை மறைக்கின்ற, அதாவது மேலாடை செலுத்துகின்ற ஒரு அடையாளமாக தான் இது போர்த்தப்படுது. எனவே இது வந்து வெயில் காலத்தில் புழுக்கமாக இருக்கும். ஏன்னா இது அந்த ஆடை அந்த மாதிரி பருத்தி கிடையாது, அதனால் புழுக்கமாக இருக்கும். அதே போல் ஒரு புத்தகம் கொடுத்தா படிக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எனவே புத்தகங்கள் கொடுப்பது சிறப்பானது, சரியானது அப்படின்றத நான் கருதுகிறேன். வாங்க இந்த விடயம்குள் மறுபடியும் போவோம். என்ன விடயம் அப்படின்னா, ஐயா அவர்கள், அதாவது தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, அவருடைய பெயர் விவரம், தந்தையார் பெயர், மனைவி பெயர், குடும்பத்தில் உறுப்பினர்கள், இது எல்லாமே சரியாக குறிப்பிட்டிருக்காரு. முகவரி இது எல்லாமே இருக்குது. ஒரு வீட்டோட முகவரி இது எல்லாமே இருக்குது. அடுத்தது சொத்து விவரங்கள், இதை பற்றி பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, இவர் தனக்கு சொந்தமாக வாகனங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொந்தமாக வாகனங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாகனங்கள் சொல்லும்போது வண்டி உள்பட அப்படின்னு எடுத்துக்கலாம். மிதிவண்டி, அப்புறம் வந்து இருசக்கர வாகனம், அதாவது பைக், மூன்றாவதாக மகிழுந்து, அதாவது கார், அதுக்கப்புறம் இன்னும் வேன், இந்த மாதிரி குடும்பமே போகணும் அப்படின்னா ஒரு 10-15 பேர் கொண்ட வேன் கூட இருக்குது, போகிறதுக்கான வாகனம் பெருசு கூட இருக்குது. அப்போ இது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுற வாகனங்கள் தன் பெயரிலும் இல்லை, தன்னுடைய மனைவியான துர்கா ஸ்டாலின் அவர்கள் பெயரிலும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேருக்கு, கணவன் மனைவிக்கு 2 பேருக்கும் வாகனங்கள் உரிமையாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? இது ஒன்று. அடுத்தது இன்னொன்று என்னென்னா, நகைகள், தங்க நகைகள், இவங்களுக்கு தங்க நகைகளாக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்க நகைகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் கொடுத்துருக்காங்களாம். அடுத்ததாக கணக்கில் இருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வங்கி கணக்கில் இது வரைக்கும் இருக்கிறது இருப்பு தொகை அப்படின்னு ஒரு 10,000 ரூபாய் வங்கி தொகை இருக்கிறதாக அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எழுதப்பட்டிருக்கு, ஒரு வாய் வார்த்தையில் எழுத்தால் எழுதப்பட்டிருக்கு. இப்படி தான் 10,000 ரூபாய் வங்கி இருப்பு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் இதை பார்க்கும்போது இவருடைய அரசியல் வாழ்க்கை பற்றி பார்க்கலாம். இவர் எவ்வளவு காலம் அரசியலில் இருக்கார், இவருக்கான முழு நேர பணி என்ன அப்படின்றதெல்லாம் இப்போ பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போ வயது வந்து 73 வயதாகுது. இந்த 73 வயது வரைக்கும் இவர் அரசியல் பணியில் தான் இருக்கிறார். இது எந்த காலத்தில் ஆரம்பித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து 1967 திமுகவுக்காக பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கார். 67 திமுகவில் பிரச்சாரத்தில் வேலை செய்திருக்கிறார். அடுத்ததாக இந்த பிரச்சாரம்லாம் மேற்கொண்டதுனால அவருக்கு ஒரு முதிர்ச்சி கிடைக்குது. அப்போ ஏன்னா இவருடைய அப்பா கருணாநிதி அவர்களும் கட்சியில் தான் இருக்கிறார். அது 67ங்கிறது அண்ணாவுடைய காலம், அண்ணாதுரையோட காலம். அண்ணாதுரை தான் கட்சியின் தலைவராக இருந்தார். அதுக்கடுத்தது கருணாநிதிலாம் அதில் இருக்கிறார், முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். அப்புறம் இரா செழியன் இருக்கார், நெடுஞ்செழியன் இருக்கார், மதிவாணன் இருக்கார், இன்னும் பல பேர் இருக்காங்க அதில் வச்சுங்களேன், பல பேர் இருக்காங்க. அப்போ எஸ்எஸ்ஆர்லாம் இருக்கார், எஸ்எஸ் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்லாம் இருக்கிறார். இப்படிலாம் இருந்தது. அப்புறம் எம்ஜிஆரும் இருந்திருக்கிறார், எம்ஜி ராமச்சந்திரனும் அண்ணா கூட இருந்திருக்கிறார். அப்போ திமுக இருந்தாங்க. அப்படி அதுக்கப்புறம் 73 திமுகவுடைய பொதுக்குழுவின் உறுப்பினராக மு.க. ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அது திமுக செயல்பாடுகள்லாம் இவர் செய்ய அந்த ஆர்வம், அப்புறம் அந்த உணர்ச்சி, இதெல்லாம் பார்த்து 73 கட்சியினர் என்னவா தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா பொதுக்குழுவின் உறுப்பினராக இவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் 50 ஆண்டு காலமாக, இதுவரை இப்போ வரைக்கும் ஒரு 50 ஆண்டு காலமாக, அரை நூற்றாண்டு காலமாக அரசியல் பணி தான் செய்கிறார். அரசியலில் தான் முழு நேர ஈடுபாடு, வேறு எந்த வேலையும் இல்லை. ஒரு எழுத்தாளரோ, ஒரு இலக்கியவாதியோ, ஒரு கவிஞராகவோ, அல்லது ஒரு சாதாரண கூலி தொழிலாளியாகவோ, வேறு மாதம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஏதாவது தொழிற்சாலையில் போய் வேலை செய்கிறவராகவோ, அல்லது ஏதாவது ஒரு தொழில், தனக்குன்னு ஒரு தொழில், சொந்த சுயத்தொழில் வச்சுருக்கிற சிறு தொழில், அது நடுத்தர தொழில், பெருந்தொழில், எதுவாக அதுவும் இல்லை. அப்புறம் எந்த விதமான இவர் பேரில் நிறுவனங்களும் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிற சூழல் தான். ஆனாலும் அவர் என்னவா இருக்கிறார், முழு நேர அரசியல்வாதியாக இருக்கிறார். இப்போ இந்த முழு நேர அரசியல்வாதிக்கான சம்பளம்லாம் எவ்வளோன்னு நம்ம முன்னாடி சொல்லியிருக்கிறோம். ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளோ சம்பளம், அதாவது சட்டமன்ற உறுப்பினருக்கு எவ்வளோ சம்பளம், அமைச்சருக்கு எவ்வளோ சம்பளம், முதல்வர் ஆனால் எவ்வளோ சம்பளம் அப்படின்லாம் இருக்குது. அதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது அதுக்கப்புறம் இவர் என்னவாக இருந்திருக்கிறாருன்னா, ஒரே ஒரு முறை சென்னை மாநகரத்தின் மேயராக இருந்திருக்கிறார். சரிங்களா? 96 மேயர், ஒரே ஒரு முறை மேயராக இருந்தார். இப்போ மேயராக இருக்கும்போதும் அவருக்கு ஒரு சம்பளம் இருக்குது, அரசால் வழங்கப்பட்ட சம்பளம் இருக்குது. அது மக்களுடைய வரிப்பணம் தான் சம்பளமாக இருக்குது. சரிங்களா? இந்த இது இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது இவர் இவ்வளவு காலம் இப்படி இருந்து செயல்படும் பொழுது, இப்போ தனக்காக ஒரு எந்தவித வாகனமும் இல்லை, சொந்தமாக இல்லை அப்படின்னு சொல்கிறது
எந்த வகையில் சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா இப்போ வந்து சாதாரண ஒரு வேலையில் இருக்கிறவங்க கூட, கட்சி பணியில் இருக்கிறவங்க கூட பைக் வச்சுருப்பாங்க. குறைந்தபட்சம் ஒரு பைக்காவது இருக்கும். ஏன் இந்த திமுக கட்சியில் இருக்கிறவங்களுடைய ஒரு அடிப்படை ஊழியர்கிட்ட கூட பைக் இருக்கும். நடந்தே போயிட்டு நடந்தே வந்து வேலை செய்கிற ஆளாக இருக்க மாட்டாங்க. மிதிவண்டியாவது இருக்கும். அதுலயாவது கொடிய கட்டி வச்சுட்டு அதுலேயே போயிட்டுருப்பாங்க. அப்படியும் இருக்கும். பைக்கில் போகிறவங்களா இருப்பாங்க. சாதாரண வட்டச் செயலாளர், உள்ளூரில் இருக்கிற கவுன்சிலர், வட்டச் செயலாளர், ஊர் தலைவர் இவங்கெல்லாம் கூட மிகப்பெரிய மகிழுந்தே வச்சுருக்கிறாங்க. தனக்குன்னு தனியாக வச்சுருப்பாங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு போகிறதுக்குன்னு ஒரு வாகனம் இருக்கும். 1ஓ 2ஓ இப்படி இருக்கும். குறைந்தபட்சம் ஒரு சொந்த வாகனம் ஒன்று இருக்கும். ஏன் வாகனம் இருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து மக்கள் பணி செய்கிறவங்க தொடர்ந்து. அதனால் துரிதமாக போகிறதுக்காக கூட வாகனத்தை வச்சுருப்பாங்க. இது தவறு இல்லை. அதாவது இது எல்லாம் அடிப்படை வாழ்வியல் உரிமை தான். நம்ம இதில் எந்த மாற்று கருத்தும் சொல்லல. இது உரிமை. உரிமை அவங்களுடைய தேவையின் அடிப்படையில் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது சாதாரண ஒரு கடைக்கோடி தொண்டர் கூட இன்றைக்கு இருக்கிற ஒரு வாகன வசதியோடு இருக்கும்பொழுது, தேவைகள் நிறைவேற்றி வச்சிருக்கும்பொழுது, ஒரு இஎம்ஐ போட்டாவது வாங்கியிருப்பாங்க. அதாவது இன்ஸ்டால்மெண்ட்லையாவது ஒரு பைக்கை வாங்கி வச்சுருப்பாங்க. மாதம் மாதம் பணம் கட்டுறதா இருக்கும். 10 மாதம் 20 மாதத்துக்கு கூட பணம் கட்டி அதுக்கப்புறம் சொந்தமாக்கிக்கிறது கூட இருக்கும். ஆனால் கூட ஒரு பைக் இருக்கும். ஒரு குறைந்தபட்சம் ஒரு சின்ன பைக்குன்னு எடுத்துக்கிட்டால் கூட ஒரு டிவிஎஸ் சாம்பாவது இருக்குமா இல்லையா? ஏன்னா நான் பிராண்ட் சொல்கிறேன்னு இல்லை, சொல்கிறேன். அதுதான் இருக்கிறதே ரொம்ப விலை குறைவாக ஸ்கூட்டி, அப்புறம் சாம்பு, இன்னும் சில வண்டியெலாம் இருக்கும்ல 100 சிசியோட கம்மி, பைக்கை விட கம்மி அப்படின்னு வச்சுக்கலாம். அது கூட இருக்கும்ல சொந்தமாக. அது கூட இல்லாமல் இருப்பாங்க. அப்போ ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற மாதிரி அவர் என்ன நடந்தேவா இப்போ போய் கட்சி பணிகள்லாம் ஆட்டுறாரு? அல்லது அரசு வாகனம் கொடுத்ததில் மட்டும்தான் போகிறாரா? இப்போ சொந்தமாக வீட்டில் வாகனம் இல்லையா? அப்படி இருந்ததுன்னா அது யார் பேர்லலாம் இருக்குது? சமீபத்தில் கூட அவரோட பேரன் கூட வாங்கியிருக்கிறாரு. பல கோடி ரூபாய் தொகை மதிப்புள்ள வெளிநாட்டு மகிழுந்து, அதாவது வெளிநாட்டு கார் கூட வாங்கியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இதே போல் இவருடைய மகனான உதயநிதி அவர்களுக்கும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மிகப்பெரிய வெளிநாட்டு கார்கள், மகிழுந்துகள்லாம் இருக்குது, சொந்தமாக இருக்குது அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது இவருக்கு இல்லைன்றது எவ்வளோ மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குதுங்க. உண்மையாகவே இவ்வளவு எளிமையாக இருப்பார். நடந்தே போய் மிதிவண்டியில் போய் கட்சிக்காரங்களுடைய வாகனத்திலே போகிறார் போல இருக்குது. கட்சிக்காரருடைய பைக்கில் தான் போகிறார் போல இருக்குது கட்சி பணியாற்றுறதுக்கெல்லாம். சொந்தமாக வாகனம் இல்லை. அதேபோல் பாருங்கள், நகை கூட இல்லைன்றாங்க. பாருங்கள், நகைகள் இல்லை, ஒரு சவரன் கூட இல்லை, ஒரு சின்ன மூக்குத்தி கூட சொந்தமாக இல்லைன்றாங்க. அப்போ அவங்க அணிந்திருக்கிறது எல்லாமே, இப்போ துர்கா ஸ்டாலின் அவர்கள் அணிந்திருக்கிறது, அவங்க குடும்பத்தினர் பெண்கள் அணிஞ்சிருக்கிறதுலாம், அப்புறம் ஸ்டாலின் அவர்களுக்கு மோதிரமாக போட்டிருக்கிறது ஒரு தங்கச்சங்கிலி, இதெல்லாம் சங்கிலின்னு ஒன்று, இதெல்லாம் போட்டிருக்கிறதுலாம் அநேகமாக கவரிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கவரிங்னா இது முலாம் பூசப்பட்டு அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தங்கம் இல்லைன்னு நினைக்கிறேன்ல, அப்படி தான் தெரியுது. அதே போல் பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் அவங்க சொல்லி இன்னும் வேறு சிலரும் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி நம்ம பிறகு பேசுவோம். வேறு சிலர்லாம் இது எனக்கு எவ்வளோ கடன் இருக்குது, குடும்பத்திலே கொடுத்த கடன், இதை பற்றிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்கள நம்ம இன்னொரு காணொளியில் நம்ம அதை பற்றி பேசுவோம். அந்த அரசியல் புதுசாக வந்த ஒரு அதிரடி நாயகன், ஆக்ஷன், அப்படியே வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா அப்படின்னு சொன்ன ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த அரசியல் தலைவர்லாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய சொத்து விவரங்கள்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். அதுமாதிரி இப்போ இதை பற்றி பார்ப்போம், இவரை பற்றி பார்ப்போம். அப்போ இவங்க வந்து பாருங்கள், இவ்வளோ ஒரு அரை நூற்றாண்டு காலமாக அரசியலில் இருந்தாலும் கூட அவருக்கு தங்க நகை இல்லை சொந்தமாக, அவர் மனைவிக்கிட்டும் இல்லை, சொந்தமாக வாகனங்கள் இல்லை. பாருங்கள் எவ்வளவு வறுமையில் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். அப்போ நம்ம மக்கள் கொடுக்குற வரிப்பணத்தில் தான் அவங்க வந்து பாவம் வளராங்க. அது பற்றாக்குறையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்களுக்கு இந்த நகை வாங்கி வைக்க முடியல, வண்டி வாகனம் வாங்க முடியல. பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம மக்கள் தான் பார்த்து ஏதாவது அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். நம்ம எவ்வளோ கஷ்டம்லாம் பட்டால் கூட ஒரு எலக்ட்ரிக் பைக்காவது வாங்கி கொடுக்கணும் இனி வரும் தேர்தலில். ஏன்னா அவங்க நிறைய செய்கிறாங்கல்ல மக்களுக்கு. இந்த உதவித்தொகை, அந்த உதவித்தொகை, அப்புறம் பெண்களுக்கெல்லாம் முக்கியமாக பெண்கள் பண்ணோங்க. பெண்களுக்கு தான் வந்து நிறைய, ஆண்கள் கூட விட்டுருங்க, பெண்கள் தான் நிறைய முன்னே வந்து செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு தான் விலையில்லா பேருந்து, கட்டணமில்லா பேருந்தை வந்து செய்திருக்கிறாரு 5 ஆண்டுகளாக. சரிங்களா? அப்போ வந்து பார்த்துங்க, அப்போ எவ்வளோ உதவி செய்திருக்காரு. அவருக்கு நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் பைக்காவது வாங்கி கொடுக்கணும் குறைந்தபட்சம். உங்களுக்கு நன்றி உணர்வு இருந்தால், தமிழ்நாட்டு பெண்களே, உங்களுக்கு நன்றி உணர்வு இருந்தால், அது இருப்பது உண்மை என்றால், நீங்கள் முதல்வருக்கு ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு ஒரு எலக்ட்ரிக் பைக் அல்லது எலக்ட்ரிக் காராவது வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் முடியல, இதுக்கும் காசு பத்தலை உங்களுக்கு அப்படின்னா கூட ஒரு எலக்ட்ரிக் சைக்கிளாவது வாங்கி கொடுங்க. இப்போ விற்கிது, எலக்ட்ரிக் சைக்கிள்லாம் விற்கிது. மிதிக்கலாம் தேவையில்லை, ஏறி உட்காந்தா போதும், சர்ன்னு அதுவே போகும், ஆன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி போகும்.
அதையாவது வாங்கி கொடுங்க அவருக்கு, பாவம் கஷ்டப்படுறாருல. ஏன்னா வயது வேறு ஆயிடுச்சு. இந்த வயதான காலத்தில் நடந்தே போய் கட்சி பணி ஆற்ற முடியும், மக்களுக்கு ஆற்ற முடியும்? ரொம்ப கஷ்டம். அதனால் அதாவது வாங்கி கொடுங்க, சரிங்களா? ஏன்னா ஆண்கள் எங்களுக்கு பெரிய சலுகைகள்லாம் செய்யல. அதனால் நாங்கள் வந்து எங்களுக்கு சலுகை செய்யும்போது வேணால் நாங்கள் செய்யலாம். பாருங்கள், உங்களுக்கு தான் நிறைய செய்கிறாரு. அதே மாதிரி உதவித்தொகை, வெயில் காலத்தில் பாருங்கள் உதவித்தொகை, அது யாராவது கொடுப்பாங்களா? கோடைக்கால ஒரு உதவித்தொகை, கோடைக்காலத்து தொகைன்னு ஒன்று கொடுத்துருக்காரு பாருங்கள். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இந்த ஏப்ரல் மேலே நம்ம கஷ்டப்படுவோம், நீங்கள், நான் இல்லை, ஆண்கள் இல்லை, பெண்கள் கஷ்டப்படுவீங்க அப்படின்றதுக்காக அது ஒரு 2000 3000 கொடுத்துருக்காரு. இப்படின்னும் போது நீங்கள் பாருங்கள் எவ்வளோ இன்னும் நிறைய கொடுக்குறதா இருக்கிறாங்க. இப்படிலாம் பார்க்கும்போது எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதே வந்து ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய மனைவியார், துணைவியார், இவங்க துர்கா ஸ்டாலின் அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அடிக்கடி கூட பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த இதிலெல்லாம் அவங்களுக்கு அதிக ஈடுபாடு உண்டு. இந்த இது செலுத்துறது, ஓகே, என்ன சொல்கிறதுனா பரிகாரம், ஏதாவது பரிகாரங்கள் செலுத்துவது, நிறையா செய்வது அப்படின்றது அவங்களுக்கு பயங்கர இது. அவங்களுக்கு அது ஆர்வம், தீவிர ஆர்வம், அதீத நம்பிக்கை அப்படி கொண்டவர்களாக இருந்ததுனால ஒரு முறை என்ன பண்ணாங்கன்னா, 2021 காலகட்டமாக அதுக்கு முன் காலகட்டம்னு நினைக்கிறேன், இவர் தேர்தலில் நிலையாக நிற்கணுன்றதுக்காக ஒன்று வெற்றி ஆகணுமா, அல்லது வெற்றி பெற்றதை அவருடைய பதவிக்கு ஆபத்து எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு ஆட்கள் சொல்லியிருக்கிறாங்க, சாமியார்கள் ஏதோ சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு, இல்லை காதில் அசரீரி ஏதோ வந்து சொல்லிச்சா தெரியல சாமி. அப்படி சொன்னதின் விளைவாக உடனே என்ன பண்ணாங்கன்னா, வைர கிரீடம், தங்க இதில் வைரம் பதித்த கிரீடம் வந்து ஒரு 2 கோடியிலேருந்து 4 கோடி ரூபான்னு நினைக்கிறேன். அப்போ வந்து செய்தித்தாள் வந்தது. அந்த வைர கிரீடத்தை குருவாயூர் கோயிலில் இருக்கிற அந்த பகவான், அந்த கடவுளுக்கு செலுத்தினாங்க. ஆமாங்க, நீங்கள் வேணால் செய்தியில் எடுத்து பாருங்கள், முன்னாடி உள்ள செய்தியில். நான்லாம் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லலை, இருந்தது. நான் அதில் படிச்சிருக்கேன், அதை நினைவு வச்சுருந்தேன். அந்த தொகை மட்டும்தான். ஏன்னா ஒரு வைர கிரீடம் அப்படின்னா உங்களுக்கு என்ன விலைன்னு தெரியும் உங்களுக்கு. அது எந்த அளவுக்கு செய்திருப்பாங்க. அப்படியும் அதுவும் இல்லாமல் ஒரு அரசியல் பிரமுகர், அது மிக முக்கியமான ஒரு முதல்வருடைய துணைவியார் செய்கிறாங்க அப்படின்னா, லேசுப்பட்ட அளவில் ஒரு 5000 10,000 50,000 550 ரூபா இப்படிலாம் செய்ய முடியாதுல்ல. குறைஞ்சது ஒரு 2 கோடி 4 கோடி 5 கோடி இப்படி தானே செய்ய முடியும். அப்படி வந்து அவங்க செய்திருக்கிறாங்க. அந்த தகவல் தேவைன்னா நீங்களே தேடி போய் பாருங்கள், கூகுளில் இருக்கும். அதை தவிர சமூக வலைதளங்களில் தட்டினீங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு, சரிங்களா? இப்படிலாம் அப்போ அந்த 4 கோடி ரூபாய்ன்னு வச்சுங்களேன், சரி 2 கோடின்னு வைங்களேன். இந்த 2 கோடி ரூபாய் இப்போ அவங்களுக்கு அந்த தொகை இருந்தால் தானே அதை வாங்க முடியும். இல்லை வேறு யாரும் அதை கூட யாராவது ஸ்பான்சர் பண்ணாங்களா அப்படின்ற கேள்வி வருது. அப்போ வேறு யாராவது ஸ்பான்சர் பண்ணி கடவுளுக்கு அந்த பரிகாரமாக செய்தால், எந்த ஒரு விஷயத்துக்கும் பரிகாரமாக செஞ்சால் அது பலிக்குமா? அப்படி யாராவது செய்வாங்களா? இன்னொருத்தர் கொடுக்குறத இன்னொருத்தரோட காசை வச்சு பண்ணால் அது சரி வராது, பலிக்காதுன்னு தானே சொல்லுவாங்க. அப்போ சொந்தமாக உங்களுடைய சொந்த கையிருப்பிலேருந்து, வங்கி இருப்பிலேருந்து நீங்கள் செய்யணும், உங்கள் கையிலேருந்து கொடுக்கணும். தானம்ன்றது அதான், பரிகாரம்ன்றது அதான், உங்ககிட்ட இருக்கிறதுலேருந்து செய்கிறது. அப்போ இவங்ககிட்ட இருக்கிறதுலேருந்து தானே செய்ய முடியும். அப்போ அந்த 2 கோடி ரூபாயோ 4 கோடி ரூபாயோ எப்படி அவங்களுக்கு கிடைத்தது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ அவ்வளவு ரூபாய்க்குள்ள நகை வாங்க முடியும் அப்படின்னா, அப்போ இவங்களுக்கு நகை வாங்கும் திறன் இல்லாமல் இருக்கா? நகை வாங்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் இல்லாமல் இருக்கா? அப்போ தனிப்பட்ட வகையில் உங்களுக்கு நகைகள் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற கேள்விகள்லாம், அதாவது பல பில்லியன் டாலர் கேள்விகளாக இருக்கிறது. பில்லியன் டாலர்ஸ் கேள்வி, பில்லியன், அதை சொல்ல பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கேள்விகளாக இருக்கிறது, தொங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த தொங்கிக் கொண்டிருக்கிற இந்த கேள்விகளெல்லாம் இவர்கள் உணரணும். ஆனால் இதெல்லாம் உணராமல் மக்களை மேலும் மேலும் எது சொன்னாலும் நம்புவாங்கன்னு நினைக்கிறது இருக்குல்ல. அப்போ என்னவா நினைக்கிறாங்க மக்களை, நம்மை, நான் உள்பட, என் உள்பட உங்கள் எல்லோரையுமே என்னவா நினைக்கிறாங்கன்னா, அடி முட்டாள்கள், வடிகட்டிய பலமுறை வடிகட்டிய முட்டாள்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி தான் நினைக்கிறாங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, ஒரு உண்மையும் நேர்மையும் நிறைந்தது தான், அறம் சார்ந்தது தான் ஒரு சமூக பணி. ஒரு அரசியல் பணி என்பது கூட ஒரு அறம் சார்ந்து இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், நேர்மையாக இருந்து செய்யக்கூடியது தான். அப்படி தான் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் செய்திருக்கிறாங்க. காமராசர் ஐயா அப்படி தான் செய்திருக்கிறார், நேர்மையாக வாழ்ந்திருக்கிறார். ஜீவானந்தம் நேர்மையாக இருந்திருக்கிறார், ஒரு அரசியல்வாதி. கக்கன் ஐயா நேர்மையாக இருந்திருக்கிறார். ஒரு மாற்று வேட்டி இல்லாமல் கூட கடினப்பட்டவங்க உண்டு. ஜீவானந்தம் அப்படி தான் இருந்திருக்கிறார், கக்கனை அப்படி தான் இருந்திருக்கிறார். சாதாரண அரசு மருத்துவமனையை தான் பயன்படுத்தியிருக்கிறாரு, சரிங்களா? தனியார் மருத்துவமனை கூட பயன்படுத்தல அவர் நோய்வாய்ப்பட்ட போது. அதாவது அரசியலிருந்து ஓய்வு பெற்ற காலத்தில் கூட அவங்க தனியார்லலாம் பண்ணலை. அவங்களோட வீடே குடிசை வீட்டில் சாதாரண இடத்துல இருந்து தான் வரலாறு, அதுதான் உண்மை. அப்போ எந்த அளவுக்கு அவங்க அப்பழுக்கு இல்லாமல் நேர்மையாக இருந்திருக்காங்க. மக்கள் கொடுக்குற அந்த பணத்தில் தான், அந்த சம்பளத்தில் தான் அவங்களுடைய வாழ்வாதாரம், உணவு, உடை எல்லாமே இருந்திருக்கு. இப்போ உள்ளதை விட முன்னாடி ரொம்ப கம்மி தான். அப்பவும் கூட சம்பளம் கம்மியாக இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய உயர் மதிப்பு இருக்குல்ல, அரசியல் அதிகாரத்தில் இருக்கிற மதிப்பை வச்சு முதலாளிகள், நிறுவனத்தை நடத்துகின்ற முதலாளிகள் மக்கள் கூட கொடுப்பாங்க தான்.
கேட்டால் கொடுப்பாங்க, இல்லை நிறுவனர்கள் கொண்டு வந்து கொட்டுவானுங்க. ஏதோ அவங்களுக்கு சாதகமாக ஏதாவது செய்து கொடுக்குறது இருந்தால் கொட்டுவானுங்க. ஆனால் அதெல்லாம் அப்படி அந்த பணத்தை வாங்கிட்டா அவங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டியிருக்கும். அது மக்களுக்கு எதிராக இருக்கும், தப்பாயிடும், அது குற்றம், அது பண்ணக்கூடாது, அது அறம் அல்ல, நேர்மை அல்ல, தர்மம் அல்ல அப்படின்னு உறுதியாக இருந்ததுனால அவங்க எதுவுமே வாங்கலை. வறுமையில் ஏழ்மையிலே கூட வாழ்ந்துட்டு தான் போனாங்க. அப்படின்னு இருக்கும்போது அவர்களெல்லாம் சொல்லலாம், வாகனம் இல்லை, அவங்களுக்கு கையிருப்பு தொகை இல்லை. அண்ணாதுரை கூட இந்த அளவுக்குலாம் பண்ணலை. அண்ணாதுரைக்கு கூட அவர் இறுதியாக இறக்கும்போது கூட ரொம்ப கையிருப்பு தொகை கம்மியாக இருந்தது தான் சொல்லுவாங்க, ரொம்பலாம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் காமராசர் ஐயாவுக்கும் அதே தான். அவருடைய வங்கி கணக்கில் அல்லது அவருடைய கை செலவுக்கு இருந்த தொகை ரொம்ப சொற்பமான தொகைன்னு தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ உள்ள காலகட்டத்தில் உள்ளவங்க இப்படி தனக்கு வாகனமே இல்லைன்னு சொல்கிறதும், நகைகள் கூட இல்லைன்னு சொல்கிறதும், தன் பேரில் மட்டும் இல்லை, இதையெல்லாம் தன் உறவினர் பெயர்லையும், அதாவது குறிப்பாக மனைவி பெயர்லையும் இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படி உண்மையாக இருக்க முடியும் அப்படின்றத நீங்கள் தான் சிந்திக்கணும். இப்போ நான் சிந்திச்சிட்டேன், அதை உங்களுக்கு கருத்தாக சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் சிந்திங்க, பொதுமக்களாகிய நீங்கள் சிந்திங்க. இந்த ஒரு சின்ன விடயத்துக்கு இவங்க இவ்வளவு பொய் சொல்கிறாங்கன்னா, இவங்கக்கிட்ட அதிகாரத்தை நீங்கள் திரும்ப திரும்ப மீண்டும் கொடுக்கும் பொழுது இவங்க எவ்வளவு பொய்யான விடயங்களை செய்ததாக சொல்லி மக்களுடைய வரிப்பணம் அங்கே சேர சேர அதை எவ்வளவு எடுத்து இவங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய உறவினர் பெயரில், பினாமி பெயர்லலாம் சொத்தாக மாற்றிக்கிட்டு, அசையும் சொத்து அசையாத சொத்தாக மாற்றிக்கிட்டு தங்களை வளர்த்துருக்குறாங்க, இனிமேலும் வளர்த்துக்க போகிறாங்கன்றதை நீங்கள் தான் உணரணும். நீங்கள் தான் உணரணும், முழுமையாக உணரணும். இந்த பிராண்டை விடுங்க. இந்த பிராண்டை பார்த்து போடுறது இதெல்லாம் விடுங்க. அப்புறம் இப்படி மலர்றது பிராண்டு, இப்படி கை காட்டுற பிராண்ட், இந்த பிராண்டெல்லாம் ஒழிங்க. பிராண்டை பார்த்து போடாதீங்க தயவுசெய்து. நீங்கள் இதுக்கு பயன்படுத்துறது வேணால் பிராண்டை பயன்படுத்துகிறீங்க, அது கூட ஒரு அடிக்ஷன் தான், அது கூட ஒரு விதமான அடிமை மனோபாவம் தான். இது இப்போ நம்ம பயன்படுத்துகிற சோப்பு, அப்புறம் பவுடர், க்ரீம், இன்னும் பலது வச்சுக்கோங்களேன் இருக்குல்ல, துணிமணி, இது எல்லாமே கூட ஒரு குறிப்பிட்ட பிராண்டை பார்த்து இது நல்லாயிருக்கும்னு நினச்சிக்கிட்டு வாங்கி போடுறது. அது நிறுவனமாவது அந்த பிராண்டோட பேர் கெட்டு போகக்கூடாது, அவங்களோட நிறுவனம் கெட்டு போகக்கூடாது. ஏன்னா ஒரு தடவை 4 தடவை 10 தடவை பேர்கிட்ட கெட்டு போச்சு 100 பேராக மாறிச்சுன்னா அந்த பொருளை வாங்க மாட்டாங்க. அதனால் தொழில் அவனுக்கு நட்டமாயிடும். அதனால் அந்த நிறுவனம் நடத்த முடியாது, லாபம் சம்பாதிக்க முடியாதுன்றதுக்காவது கொஞ்சம் அதை யோகியமாக நடத்துவான். அதனால் அது கூட பிராண்டை பார்த்து பண்ணுறதோட வேறு பிராண்ட்லேயும் நல்ல பொருள் இருக்கும், வேறு நிறுவனத்தோட பொருள் தயாரிக்கிற பொருளையும் நன்மை இருக்கும். அதை முடிஞ்ச வரைக்கும் நன்மையாக பார்த்து பயன்படுத்திக்கலாம். அப்போ அந்த பிராண்டட் மேலே இருக்கிற மோகம், பிராண்டட் மேலே இருக்கிற ஒரு அடிமை மனோபாவம் அடியோடு போகணும். இந்த கட்சியிலையும் சொல்கிறேன், இது கட்சிக்கு பொறுத்தனை கொண்டு அரசியல் ரீதியாக பிராண்ட் பார்த்து நீங்கள் வாக்களிக்கிறது, அதே போல் இவங்க இதெல்லாம் செய்கிறாங்க, முன்னாடி செய்தாங்க அப்படின்னு போலித்தனமாக அவங்க சொல்கிறத நம்பி வாக்களிக்கிறது, இதெல்லாம் விட்டு தள்ளுங்கள். இந்த 2026லையாவது நீங்கள் இவங்கெல்லாம் புறக்கணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இவங்களும் எந்த விதமான தனிப்பட்ட வாய்க்கா தகராறோ, கொடுக்கல் வாங்கல் தகராறோ, எந்த விதமான சிக்கலும் இல்லை. தனிப்பட்ட காழ்ப்புணர்வு எதுவுமே இல்லை. ஒன்றே ஒன்று தான், மக்களுக்கு இவர்கள் பொய்யாக இருக்கிறார்கள், போலிகளாக இருக்கிறார்கள். தங்களை வளர்த்துக்கொள்ள, தங்கள் கட்சியினரை வளர்த்துக்கொள்ள, தங்கள் கட்சி ஆட்களை வளர்த்து எடுக்கனா பலவித முறைகளில் வளர்த்து எடுக்க, சுரண்டல் மூலமாக வளர்த்துக்க இந்த அதிகாரத்தை பயன்படுத்த நினைக்கிறார்கள். அரசியல் என்பது ஒரு அதிகாரம் வாய்ந்த இடமா இருக்குது. ஆனால் அப்படி இல்லை. நேர்மையாக மக்கள் பணி செய்யணுங்கிறது தான் அரசியலுடைய ஒரு உச்சபட்ச அடிப்படையான ஒரு கொள்கை, அது அடிப்படையான தத்துவம் கூட சொல்லலாம். அதுதான் அடிப்படை. மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடம் அது, கீழ்மட்டத்திலிருந்து மேலே வரைக்கும் அதை அந்த நேர்மையை கடைப்பிடித்து செய்யணும், மக்களுக்கு செய்யணும் அப்படின்றது தான். கடைகோடி மனிதருக்கும் இவங்க ஒரு நல்லதை செய்யணும், மேலே இருக்கிற நபருக்கும் நன்மை செய்யணும். இந்த கடைக்கோடியும் மேலே உள்ளவரும் கொண்டு அப்படியே சமன்படுத்தணும். இப்படி உயர்வு தாழ்வாக இருக்கிறத இப்படியே சமன்படுத்துகிற வேலைகளை செய்யக்கூடியது தான் அரசியல். அதற்காகத்தான் இவர்கள் அதை தெளிவாக நல்லதாக செய்யணும் அப்படின்றத மக்கள் விரும்பணும். மக்கள் தான் அவர்களை மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றலை கொண்டவர்கள். ஏன்னா மாபெரும் ஆற்றல் என்று ஒன்று இருக்குது அப்படின்னா அது வாக்களிக்கும் ஒரு ஆற்றல். அந்த வாக்களிக்கிற ஆற்றலை நன்கு சிந்தித்து நமக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள், நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரக்கூடியவர்களுக்கு செய்யுங்கள். தற்சார்பை முன்னிலைப்படுத்துகிறவங்களுக்கு, நமக்கு வேலை வாய்ப்புகளை பல பேர்கிட்ட பறி கொடுத்துட்டு போகாமல் நம்ம வேலை வாய்ப்புகள், நம்ம மண்ணில், நம்ம நாட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள், நமக்கான தொழில், நமக்கான கல்வி, நமக்கான ஒரு உடல்நலம் சார்ந்த மருத்துவம், நமக்கான முன்னேற்றங்கள், நமக்கான தொழில்நுட்பம், உலக நாடுகளோட போட்டிப்படக்கூடிய அளவுக்கான தொழில்நுட்பம் நமக்கு வேணும். இது எல்லாம் இன்னும் இருக்கிற அனைத்து துறைகளும் நமக்கு செய்து தரக்கூடிய
அதில் எந்தவித சமரசமும் செய்துக்காம மற்றவங்ககிட்ட நம்மளுடைய உரிமைகள் அனைத்தையும் கொடுத்துடாம நம்ம உரிமைகளை மீட்டு நமக்கான ஒரு ஆட்சியாளர்களாக, அரசியல்வாதிகளாக களம் காண விரும்புபவர்களை, தொடர்ந்து பணி செய்கிற மக்கள் பணி நேரடியாக செய்யக்கூடியவர்களை தேடி, அவர்கள் புதியவர்களாக இருந்தாலும், அவர்கள் ஏற்கனவே கொஞ்சம் முன்னேறி வரக்கூடியவர்களாக இருந்தாலும், அவர்களை எளிமையானவர்களாக இருந்தாலும் அவர்களை நம்ம அதிகாரத்தில் அமர்த்த வேண்டியது நம் அனைவருடைய அறிவுபூர்வமான கடமை. அதில் தான் அறிவு இருக்குது. திருவள்ளுவரும் சொல்வார், நீங்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்வார். யார் எதை சொன்னாலும் நம்புறது அறிவு கிடையாது. யார் என்ன சொல்கிறார்களோ அதில் இருக்கிற உண்மையை, மெய்யை கண்டறிந்து அதை எடுத்துக்கொண்டு நாம் நம் வாழ்க்கைக்கு பயன்படுத்துவதில் தான் இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிற அறிவு, நம்மக்கிட்ட இருக்கிற மூளையோட திறன் அப்படின்னு சொல்கிறார். நம்மளுடைய புத்திசாலித்தனம், அறிவின் திறன் என்பது அதுதான். அதனால் இவங்க சொல்கிற பொய்களை எல்லாம் நம்பாதீங்க, கட்டுக்கதைகளை நம்பாதீர்கள். மெய்யாக இருந்து செய்யக்கூடியவர்கள் யாரோ அவர்களை கொண்டு வாருங்கள், கொண்டாடுங்கள். அதுதான் நமக்கு முக்கியம், கொண்டாடணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை இனி வரும் காலமாவது நம்முடைய வாழ்க்கை மட்டுமல்லாது நம்மளுடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுடைய வாழ்க்கையும் காப்பாற்றப்படும். இருக்கிறது நிலைக்கும் இன்னும் மேன்மைக்கும் வரும். இருக்கிறதே பறிபோகிற அளவுக்கு போச்சுன்னா அடுத்தது மேன்மை உருவதற்கு, அதாவது உயர்வதற்கு, முன்னேறுவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லாமல் போயிடும். ஏன்னா அதிகாரம் என்பதே தொடர்ந்து சுரண்டல் செய்யக்கூடிய அனைத்து விதமாகவும், மொழி ரீதியாக, இன ரீதியாக, மதம் ரீதியாக, பொருளாதார ரீதியாக எல்லாமே இந்த 4 வகைப்பாடுகளையும் நம்மை சுரண்டுகின்ற, நம்மை அதில் மூழ்கடித்து நம்மை வைத்து இவங்கள் பயன்பெறுகிற அத்தனையுமே நமக்கு பயனற்றது, நம்மை முன்னேற்றாது, நம்மை வீழ்ச்சியில் தான் கொண்டு போகும், படுபாதாள வீழ்ச்சியில் கொண்டு போவோம். அதனால் அப்போ படுபாதாள வீழ்ச்சியில் கிடக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ரொட்டி துண்டாவது கிடச்சா போதும், ஒரு சப்பாத்தி துண்டாவது கிடச்சா போதும், ஒரு ஒற்றை சப்பாத்தி கிடச்சா போதும், நான் ஒரு வேளை 2 வேளை ஓட்டிப்பேன் அப்படின்ற நிலைமைக்கு ஆளாக வேண்டியிருக்கும். சரிங்களா? ஒரு இவ்வளோ கிண்ணம் சோறாவது கொடுத்தா போதும், இவ்வளோ கொஞ்சம் குழம்பு கொடுத்தா கூட போதும், அதை வச்சு நான் ஒரு வேளை 1.5 வேளை சாப்பிட்டுப்பேன், அடுத்தது யாராவது கொடுப்பாங்க எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி பிறருடைய கையேறும் நிலையாகி பிறரிடம் கையேந்தும் நிலை, பிச்சை எடுக்கிற நிலைக்கு கொண்டு வர்றதை நாம் ஆளாவதை நாம் தான் தடுக்கணும் என்று சொல்லி இந்த காணொலியை நான் இந்த இடத்துல முடிக்கிறேன். உங்களுக்கு வழக்கம் போல் இந்த காணொலியும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன் அப்படின்னா நான் எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் உங்கள் அனைவருக்குமான பார்க்குற அனைவருக்கும், உலகம் முழுவதும் உள்ள மக்கள் எல்லாருக்குமே கூட இது மொழிமாற்றம் செய்து அவங்க கேட்டாலும் பார்த்தாலும் கூட இது அவங்களுக்கும் பொருந்துவதாக இருக்கும். யாரெல்லாம் துன்பப்படுறாங்களோ, அதிகாரத்தின் கீழ் கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இது பொருந்தும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படணும். என் மாற்றத்தை நான் விரும்புகிறேன், மாற்றத்தை நம்புகிறேன், மாறும் அப்படின்னு நம்புகிறேன். அதற்கு மக்கள் புரிதல் ரொம்ப முக்கியம். புரிதல் மட்டுமல்ல, செயல்பாடுகள், துரிதமான செயல்பாடுகள் புரிஞ்சு அப்படியே உள்ள மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது ஒன்றும் பயனில்லை. அதை வெளிப்படுத்தி செயல்படுத்தணும். செயலூக்கம் செய்யும் பொழுது, செயல்பாடு கொண்டு வரும்பொழுது தான் அது எல்லாமே நடைமுறைக்கு வருது. அப்போ தான் நம்மளுடைய வாழ்வியல் மாறும். தரம் தாழ்ந்த வாழ்வியல் தரம் உயர்ந்ததாக மாறும் அப்படின்றத நான் இந்த இடத்துல முன் வச்சு கேட்டுக்கிறேன். எனவே நம்மளுடைய ஆதீஸ்வரன் ஸ்டோரி டைம் சேனலை நீங்கள் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய அற்புதமான கருத்துக்களை, மேலான கருத்துக்களை, சிறப்பான கருத்துக்களை நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சில பேர் போட்டுக்கிட்டுருக்கீங்க, நிறைய பேர், இன்னும் கொஞ்சம் பேர் தொலைபேசி வாயிலாக எனக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறீங்க, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுடைய அனைவரின் வரவேற்பும், புதியவர்களாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் கூட என்னுடைய நன்றிகளை இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.